வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்ட் டிசைனில் இந்த ரிம்பு. ஓகே, இந்த ரிம்பு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டூல். ஓகே, இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிப்புக்கு வந்து 2 ப்ரொஃபைல் தேவை. ஒரு ப்ரொஃபைலு, ஒரு கைடு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேடாக இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சோம்னா அதுக்கு நார்மலாக 90 டிகிரியில் அது எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து இது வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும். ஸோ ஷாஃப்ட் என்னென்னா ஒரு ஆக்சிஸ் சிஸ்டம் கொடுத்தோம்னா அந்த ஆக்சிஸ் சிஸ்டமை சுற்றி மெட்டீரியல் பில்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு டைரக்ஷன், அதாவது சர்க்குலர் டைரக்ஷன். இது வந்து லீனியர் டைரக்ஷன். இப்போ நம்ம வந்து யூசர் டிஃபைன்டாக ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ரிம்பு கமாண்ட். ஓகே, அதுதான் இங்கே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டேன், 30 mm கொடுத்துருக்கேன், வெளில வந்துட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய ப்ரொஃபைலு. இந்த ப்ரொஃபைலு எப்படி ட்ராவல் ஆகணும், எப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகணும், எப்படி மெட்டீரியல் பில்ட் பண்ணணும், அதை தான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அப்படியே பர்ஃபெக்டாக 90 டிகிரி இருக்க இன்னொரு பிளேனை எடுத்து நான் அதோடைய ப்ரொஃபைல் டைரக்ஷன் எப்படி போகணுன்றத இது பண்ணுறேன். ஓகே, இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த சர்க்கிளோடைய சென்டராக இருக்கணும். ஓகே, இது வேறு மாதிரி, அதாவது வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில், இந்த சர்க்கிளில் வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொஃபைல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் இப்போதைக்கு கரெக்டாக இது சென்டரில் கொடுத்துட்டேன், வெளில வந்துட்டேன். ஓகே, வெளில வந்துட்டு இப்போ நான் ரிம்பை வந்து யூஸ் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரொஃபைலு இந்த கைட் கர்வில் ட்ராவல் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வேச்சர் இருக்குல்ல, இந்த கர்வேச்சர் இங்கே இருந்து கரெக்டாக ப்ரொஃபைல்லேருந்தே அது வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இது எதனால் இந்த இடம்லாம் பெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப டீப்பாக அந்த ஹெல்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போது அடுத்து என்னன்றதை மட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து புல்லிங் டைரக்ஷன்னு கொடுக்கலாம். ஓகே, புல்லிங் டைரக்ஷன் என்னென்னா நம்ம டிராஃப்ட் டைரக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது தான். ஸோ இந்த புல்லிங் டைரக்ஷன் வந்து நான் இந்த பிளேன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அது எதுவும் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணாது. இதில் வந்து இந்த மூவ் ப்ரொஃபைல் டு பேத் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இதை கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, அது வந்து இந்த கர்வுக்கு ஃபார்ம் ஆகிக்கும். ஓகே, இப்போ வந்து இது கிளியராக புரியும். ஆக்சுவலாக இது வந்து கீப் ஆங்கிள்ஸில் இருக்கும்போது வேறு ஒரு ஷேப்பில் இருந்தது. ஓகே, இது வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத ஒரு ஷேப்பு. வேறு புல்லிங் டைரக்ஷன் கொடுத்து இந்த பிளேன் செலக்ட் பண்ணுறேன், ZX. இந்த பிளேன் செலக்ட் பண்ணி மூவ் ப்ரொஃபைல் டு பேத் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது கொஞ்சம் அட்லீஸ்ட் புரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ஸோ ஏன் இந்த ZX பிளேன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா மற்ற 2 பிளேன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு எரர் சொல்லும். செக் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இது வந்து இந்த சென்டர் கர்வ் வந்து ட்விஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எரர் சொல்லுது. ஸோ இது வந்து அதாவது இந்த புல்லிங் டைரக்ஷன் இருக்குல்ல, இது வந்து இந்த சென்டர் கர்வோடைய இன்லைன் டைரக்ஷனாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த டைரக்ஷனை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ZX பிளேனை வந்து அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பிளேனை ZX பிளேனில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால அந்த ZX பிளேனில் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கைட் கர்வ் வந்து YZ பிளேனில் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த YZ பிளேனை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்து இந்த ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹெலிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது சர்ஃபேஸ் மாடலிங்கில் ஹெலிக்ஸ் கமாண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூல்லாம் கட் பண்ணுறோம்ல, ட்ரில்லுக்கான டூல் பிட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஓகே, ஸோ ஒரு ரிப் கமாண்டில் என்ன பேசிக்காக ஒரு பிகினருக்கு தெரியணுமோ அதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதோடு சேர்த்து இந்த திக் கமாண்ட், இந்த திக்கு வந்து யூஸ்வலாக
பிக் ஆகும். ஓகே, இப்போ நான் ஒரு வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கேன், ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ உள்ளே வந்து 5 mm ஆயிருக்கு. இப்போ வெளியில் வந்து அதே மாதிரி ஒரு 3 mm கொடுக்குறேன் அப்படின்னா நான் ப்ரொஃபைல் வரைஞ்சதுலேருந்து வெளில 3 mm ஆகிக்குது. நியூட்ரல் ஃபைபர்னால் 5 mm வந்து 2.5 இன்னரு 2.5 அவுட்டர் அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ப்ரொஃபைல் கண்ட்ரோலுங்கிறது வந்து 3 மெத்தட் இருக்குது. டிஃபால்ட்டாக கீப் ஆங்கிள்ஸ் இருக்கும். கீப் ஆங்கிள்ஸில் மூவ் ப்ரொஃபைல் டு பாத் கமாண்ட் இருக்காது. அதுக்காக தான் புல்லிங் டைரக்ஷன் கொடுக்குறேன். இந்த புல்லிங் டைரக்ஷன் வந்து கைட் கர்வ் எந்த பிளேனில் இருக்கோ அந்த பிளேனுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் அதை கொடுக்கணும். ப்ளஸ்ஸு அதில் தான் வந்து இந்த மூவ் ப்ரொஃபைல் டு பாத் இது வந்து எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ப்ரொஃபைல், அதாவது ரிப்போடைய ஆப்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.